அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். 8/2/2026 முதல் 14/2/2026 வரை கும்பராசிக்கு எப்படி பலன் கொடுக்குது இந்த வாரம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்துக்கு கிரக மாற்றம் எதுவுமே இல்லை. இருப்பினும் சந்திர பகவான் 9/2/2026 திங்கட்கிழமை நள்ளிரவு 2:22 துளாராசியிலிருந்து விருச்சிக ராசி பயிற்சி அடைகிறார். 12/2/2026 வியாழக்கிழமை சந்திர பகவான் பகல் 2:04 விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசியில் மாறுகிறார். ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு மேன்மையே குடும்ப மேன்மை பெறும். முதலில் இருக்கக்கூடியது பகவான் சந்திரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடம், அப்புறம் 10ஆம் இடம், 11ஆம் இடம் அணிவகுத்து நன்மை செய்யக்கூடிய காலம். 9ஆம் இடம் இருக்கும்போது பாக்கியம் கிடைக்கும், 10ஆம் இடம் இருக்கும்போது தொழில் மேன்மை பெறும், 11ஆம் இடம் செல்லும் போது செல்வம், செல்வாக்கு, மன மகிழ்ச்சி, தொழில் விருத்தி, வாகன யோகம் அனைத்து கொடுக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த காலத்தில் நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அதிலே சுக்கிரன் அமர்ந்து புதனோடு சேர்ந்து இருப்பது நீங்க தேடியது தேடியபடியே கிடைக்கும், எண்ணியது எண்ணியபடியே நடக்கும், பேசினது பேசினபடி நடக்கும். ஆகவே நான் ஏது செய்தேன் அப்படிங்கிறது கிடையாது, நான் என்ன செஞ்சேங்கிறத உங்களுக்கு பின்னாடி நிக்கணும். இன்னைக்கு செய்யற செயல் காலத்துக்கு பேசணும். நான் ஒரு கவிதை எழுதுறேன்னா அந்த கவிதையுள்ள உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் ஒரு பாட்டு எழுதி தரேன், அந்த பாட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் ஒரு கட்டுரை எழுதுறேன், அந்த கட்டுரைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு நாடக நடிகர் அப்படின்னா அந்த நாடகத்துக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நான் ஒரு சினிமா நடிகர்னா அந்த சினிமாவுக்கு உண்டான தன்மை உங்களுக்கு மேன்மையே நடக்கும். ஆகவே நான் ஒரு கலைத்துறையில இருக்கிறேன், நான் ஓவியம்னா அந்த ஓவியத்துக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். ஆகவே இந்த கலை அம்சம் பெற்று செயல்படக்கூடிய காலம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை. கலைஞர்களுக்கு அதிகமாக பலம் கொடுக்கும். இந்த தொழில் கலைஞர் சொல்றது பொதுவாகவே பேசிக்கலா என்ன சொல்ல, சினிமா கலைஞர்கள், தொழில் கலைஞர்கள், அட்வைஸ் பண்ணிக்கிறவங்க, தொழில் விமர்சகர்கள், இசை விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விமர்சனம் பண்றவங்களுக்குலாம் இந்த காலத்துல நல்ல பலம் கொடுக்கும். அவர் சொன்னாரியா அது செஞ்சா தப்புன்னு, ஆனா கரெக்டா நின்னுது, தப்பு தான் அவங்க செஞ்செல்லாம் கரெக்டுன்னு அவங்களே பாராட்டு கொடுப்பாங்க. நேற்று வரை உங்களுக்கு பாராட்டமா இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு பாராட்டக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே கலை அம்சங்களோட செயல்படக்கூடிய காலம். அரசு துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல மதிப்பு மரியாதை கூடும். அரசு பதக்கம் கிடைக்கக்கூடிய தன்மை, புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அதே மாதிரி டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், நர்ஸுகளாக இருக்கக்கூடியவர்கள், செவிலியராக இருக்கக்கூடியவர்கள், பிற உதவி செய்து வரக்கூடியவர்களுக்கு அனைத்தும் பேர் புகழ் அடையக்கூடிய தன்மை. இந்த ஆள் இல்லைன்னா இந்த வேலை நடக்காதுங்கிறதுல அவர்களும் ஒரு தெளிவா ஆயிடுவாங்க. அதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி ராசியிலே அமர்ந்து ராகுவோட சேர்ந்திருப்பதால் மேன்மையே நல்கும். இருப்பினும் காலஸ்திரி போன்ற இடத்துல போய் ராகு பரிகாரம் செய்யணும், நாகத்தம்மன் வழிபாடு செய்து வரும்போது கொஞ்சம் நன்மை நடக்கும். குரு பலன் இருப்பது சிறந்தது. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் இடமாக உங்களை பார்வை செலுத்துகிறார். ஆகவே உங்க ராசியில 11ஆம் இடத்துல ஒரு பார்வை, அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒரு பார்வை. ஆகவே பாக்கியம் உண்டு, லாபம் உண்டு, கலத்திரம் உண்டு சொல்லலாம். ஆகவே திருமணம், புத்திர பாக்கியம், செல்வம், வீடு, மனை, வாகனம், பொருள், பொன், ஆடம்பரமான பொருள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை அனைத்தும் உண்டாகும். ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னு நினைக்கணும். அதே போல் தொழில இருக்கக்கூடிய அவசரம் இல்லாமல் செயல்படணும். நம்மளுக்கு தான் நேரம் நல்லா இருக்குது, நம்ம சொன்னதெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிறாங்க, எல்லாம் ஏத்துக்கிறாங்க, நான் பேசினாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம கவனம் திசை திருப்பக்கூடாது. நம்ம ஒரு செல்ஃப் கான்ட்ரோலோட இருக்கணும். அவங்க பேசினாலும் உடனே அதுல ஒப்பந்தத்துல கையெழுத்து விடக்கூடாது. நம்ம ஒப்பந்தத்துக்கு உண்டான தன்மை என்ன, ஒரு இஎம்ஐ போடுறீங்கன்னா எதைக்காண்டி இஎம்ஐ போடுறோம், எதைக்காண்டி நம்ம இஎம்ஐ வாங்குறோம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகுமோ இந்த காலத்துல நீங்க யோசிக்கணும்.
ஏனென்றால் நல்ல நேரம் என்று சொல்லும் போது நம்மளுக்கு என்ன தோணும், அட பரவாயில்ல பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி நீங்க அவசரப்படுவீங்க. அந்த அவசரத்துல இருந்து தவிக்கிறது தான் இந்த அறிவுரை உங்களுக்கு. ஆகவே இந்த காலத்துல ஒரு இஎம்ஐ நீங்க போடுவதாக இருந்தாலும், ஒரு இஎம்ஐக்கு ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும், நீங்க நம்மளுக்கு இது ஒத்து வருமா, நம்ம காலத்துக்கு செயல்படுத்த முடியுமா, அந்த இஎம்ஐ நம்ம தொடர்ச்சியா கட்ட முடியுமான்னு நீங்க பார்க்கணும். இஎம்ஐ கொடுக்க ஆள் தயார், பேங்குக்காரன் இங்க கேட்ட தொகை கொடுக்கறதும் தயார். ஆனா உங்களால் அது திரும்பி செலுத்த முடியுமான்னு பார்த்து வாங்கணும். ஏனென்றால் நல்ல கிரகமே உங்களுக்கு கெடுதலாகவே வேலை செய்யக்கூடியவர் செவ்வாய். 12ஆம் இடத்துல அமர்ந்து சூரியனோடு சேர்ந்திருப்பதால் ஆசைகள் தூண்டி விடுவார். 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாபதி, 10ஆம் அதிபதி 12ல மறைந்து இருக்கிறார். ஆகவே ஆசை தூண்டி விட்டு பிற்காலத்துல அதை அனுபவிக்க விடாம பண்ணார். இது இன்னைக்குன்னா இன்னைக்கு கிடையாது, 2 வருடம் கழிச்சு கூட அது பலன் கொடுக்கும். நீங்க செய்த செயலுக்கு இந்த ராசிநாதனுக்கு பிற்காலத்துல அந்த பலன் அமையும். ஆகவே நிதானமாகவும் சற்று எச்சரிக்கையாக இருந்து செயலாற்றுவதே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சிறந்ததே. அதே மாதிரி டாக்டர் துறையில இருக்கிறோம், நல்ல பதக்கம் உண்டாகும். அரசு துறையில இருக்க ஒரு அதிகாரிகளுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நன்மை உண்டாகும். அவர்கள் இந்த காலத்துல வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லலாம். இந்த காலத்துல அவங்களுடைய செய்யக்கூடிய செயல் பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மை உண்டாகும். அந்த சொன்னாரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொன்னாரியா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை நம்மளுக்கு நின்றுடும். ஆகவே நிதானமாக இருந்து புத்தி கூர்மையோடு இருந்து செயல்படக்கூடிய காலம். கேது பகவான் 7ஆம் இடத்துல இருப்பதால் புத்தி கூர்மை கொடுப்பார். ஆகவே அந்த காலத்துல இந்த வார்த்தை விடும்போது நம்மளுக்கு பேரும் புகழும் அடையக்கூடிய காலம். ஆகவே இந்த பேரு புகழை வைத்து நம்ம என்ன செய்யலாம், பிற்காலத்தில் உண்டான வாழ்க்கைக்கு தோதுவாக அமையும். ஆகவே அரசியல்வாதிகளாக இருந்தாலும், அரசு துறையில வேலை செய்யறவர்களாக இருந்தாலும், ஒரு டாக்டராக இருந்தாலும், ஒரு அதிகாரியாக இருந்தாலும், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் அனைவருக்கும் மேன்மையே நல்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க வழிபாட வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மாவையும் நாராயண பெருமானை வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்யும் போது நன்மையே நடக்கும். அதே போல் குட்டாளீஸ்வரரை போய் தரிசனம் செய்து வரும்போது நல்ல பலம் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபால ஜெயபால.